இரண்டிலும் உழவர்கள் வாழ்ந்திடும் திருநாவிலும் அமரர் உலகிலும்
வாழ்பவா குரவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மறுவாதார் உண்மை என்பில் முடிவீசி களியாட்டம் ஆடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகனாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்சேயவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? தேவி
பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாறி மாசத்துல 3 நாள் இங்கே மழை பொழியுதே மாரியம்மன் அருளாலே எல்லாம் இங்கே நடக்குதே மாசத்துல 3 நாள் இங்கே மழை பொழியுதே மாரியம்மன் அருளாலே எல்லாம் இங்கே நடக்குதே பாதையில் மஞ்சள கட்டி பொங்க வச்சோம் நாங்க பாசத்துக்கு பக்கத்துக்கு இங்கே பங்கு வச்சோம் நாங்க இருக்கிற உசுரே பெருகி வீட்டு தாங்கி பாச வைத்த மரமாகி தந்தன தந்தன எங்கள் தரணமமா அடியிலே பார்த்தா கோயிலிலே காத்தா உவெடுத்து போட்டா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாறி தேவி எங்களாத்தா தேவி எங்களாத்தா எங்க தேவையெல்லாம் தேடி வந்து தீர்ப்பான் அடியிலே காத்தா கோயிலிலே காத்தா உவெடுத்து போட்டா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வ மாறி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை தாயின் பிற நங்கை மோகினி. இடத்தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். அது உங்க வீட்டுல இல்லம்மா, எல்லார் வீட்லயுமே அந்த ஏக்கம் வரும். அது எல்லார் வீட்லயுமே ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். ஒரு வீட்ல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்ல ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை நினைப்பாங்கல்ல, நினைப்பாங்க. அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா அன்புக்காக ஆசைக்காக ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஏன்னா அது உலக இயல்பான விஷயம். கண்டிப்பா அது மாதிரிதான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. தெரியுது எந்த பிள்ளையும் எந்த அப்பாவும் இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க. எங்க அப்பாவோட என்ன இப்படி வளர்க்கலையே, உங்க அப்பா உங்களை நல்லா வளர்த்துருக்காரு. உண்மையிலே சொல்றேன், எங்க அப்பா என்னைய நல்லா வளர்த்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது இந்த ஆடை ஆபரணத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல, இந்த நகைகள் இந்த உடைகள் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுதுல்ல, ஜொலிக்குதா தக தகன்னு அப்படியே மின்னுது மின்னுது. தங்க விற்கிற விலைக்கு 1.5 லட்ச ரூபா போயிருச்சு பவுனு. ஆமா, நீங்க 2 கிலோ தங்கத்தை பொறிச்சு கொண்டாந்துருக்கீங்க. இப்படி பவுன் இல்லாம இப்ப கிலோ கணக்குக்கு போயிட்டீங்களேன்னு. எவ்வளவு இதெல்லாம் உண்மையிலே தங்க வைரம் வைடூரிய மரம் தான். நான் ஏப்பா அப்படி நின்று பாடிக்கிட்டு இருக்க போறேன்? ஏமா நேரம் வீட்டுல பஞ்சு மெத்தல படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டேன். ஆஹா காஞ்சிக்கு போயிருக்கீங்களா? போனதில்லப்பா. நான் அங்கே அரசாள்றது யாரு? காஞ்சி காமாட்சி. மதுரையில வருஷம் போயிருவேன் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. காஞ்சி காமாட்சி அம்மன் பார்க்க எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு அம்சமா இருப்பாங்க. மீனாட்சி அம்மனை பார்த்தா அதுவும் இன்னும் அம்சமா இருப்பாங்க, அழகா இருப்பா இல்ல, பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க. அந்த காஞ்சி காமாட்சி அம்மனும் மதுரை மீனாட்சி அம்மனும் 2 ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு உருவமா வந்து நீங்க இருக்கிற மாதிரி கைதட்டுங்க. என்ன நாடகம் தான் பாக்குறாங்க அப்படின்னா கரெக்டமா பாக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க அமைதியாவே இருந்த நாடகம் படு இந்த பணியிலையும் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுவே மிகப்பெரிய விஷயம். இரு உருவமும் ஒரு உருவமா வந்து நிக்கிற மாதிரி. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சேன்னா அது இறைவனுடைய அருள் தான். நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆனா ஒரு குறை, என்ன இப்பதான் காஞ்சி காமாட்சி நீங்க மதுரை மீனாட்சி நீங்க, என்ன குறை? அப்படி என்ன என்கிட்ட குறை இருக்கு? அதாவது காஞ்சி காமாட்சி அம்மன் கையில என்ன வச்சிருப்பாங்க? கரும்பு வச்சிருப்பாங்க. எங்க உங்க கையில கரும்பு? விளைச்சல் முடிஞ்சு போச்சு, அடுத்த தைக்கு தான் விளைச்சல் போடணும். மதுரை மீனாட்சி அம்மன் தோல்ல என்ன இருக்கும்? கிளி இருக்கும். எங்க உங்க தோல்ல கிளி? கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்து பறந்து போயிடுது, பறந்து போயிடுச்சு. காலையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்கள் அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு, காவலுக்கு போகணுங்கிற பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேனா இல்லை கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காது. கண்டிப்பா இல்லையா? ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அம்மா வள்ளிநாயகம், எங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம். கேளுங்க. மனிதர்களுக்கு தான் தெய்வ வழிபாடு, தெய்வத்துக்கே எதுக்கு தெய்வ வழிபாடு? எங்களுக்கு சந்தேகம் அதுதான். மனிதர்களுக்கு தான் தெய்வ வழிபாடு, நம்ம சாமி கும்பிடணும். இல்லை எப்பவும் வள்ளியை வந்து நாரதர் தான் வந்து கேள்வி கேட்பாரு.
இப்படி பக்கமலத்துல இருக்கிற நீங்க எல்லாம் எங்களை கேள்வி கேட்க இது ஆரம்பிச்சு. கேள்வின்னு நினைக்காதீங்க. வீட்டுல புரட்டுறாருல. எங்களுக்கு கேள்வி இல்லம்மா, அது சந்தேகமா. சந்தேகமாப்பா? ஏன் ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு அப்படிங்கிற சந்தேகமாப்பா? ஒண்ணு இல்ல. இப்ப பிரம்மா என்ன பண்றாரு, முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார். சரி. படைப்பு தொழில தொடங்கி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா? பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. சரி. துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, நம்ம படைத்த உயிரினங்களே இப்படி பேயா மாறி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். ஐயா, படைத்த உயிரினங்களோட பேயா மாறி என்னவே துரத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கலாம்ல. இந்த சாமி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க, ஆளுங்க சொல்லிடுவா. எப்படியா ஒரு மாதிரி குருனே உட்கார்ந்திருக்காங்க, நல்லா ரசிக்கிறாங்களா? சரி, பொதுவாகவே கேட்போமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம். ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் தெரியுமா? தெய்வம் தான். எந்த தெய்வம்? வீட்டுல ஒரு விசேஷமே வச்சிருக்கோம், வீட்டுல ஒரு சாமி கும்பிட போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டு அப்புறம் கும்பிடுவோம்? நானே சொல்றேன். இந்த பாருங்க, அப்பு சொல்றாரு. என்ன அப்பு? அப்படி சொல்லுங்க. அப்பு பிள்ளையார். ஏன்னா விநாயகர் பல பேர் இருக்கு, விநாயகருக்கு இல்லையா? பல பேர் இருந்தாலும் முதலாக விநாயகருக்கு வந்த பேரை பிள்ளையாருங்கிற பேர். அதனாலதான் விநாயகருடைய 6 படை வீட்டுல முதல் படை விட பிள்ளையார் பட்டி. ஏன்னா முதலாக வந்த பேர் அது விநாயகர் பெருமானுக்கு. ஏன் அப்படின்னா ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தி என்ன பண்றாங்க, தனக்கு ஒரு ஆண் துணை வேணுமே அப்படிங்கிறதுக்காக முதலாக ஒரு ஆண் மகனை படைக்கிறாங்க. படைச்ச உடனே என்ன பண்றாங்க, அந்த ஆண் மகன் வந்த உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆதிபராசக்தியை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பதான் ஆதிபராசக்தி சொன்னாங்களா, வந்த உடனே அம்மான்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு துணையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால என்னை அம்மான்னு சொன்ன காரணத்தினால இன்னும் இடம் நீ எனக்கு பிள்ளையாயிரு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவருக்கு பேரு பிள்ளையாரு அப்படிங்கிற பேர் வர காரணமா இருந்தது. ஆமா, ஏன்னா அதனாலதான் விநாயகர் பெருமான ஆதி முதற் கடவுள்னு நம்ம சொல்றோம். ஆதிபராசக்தி முதலாக தோற்றுவிக்கப்பட்டவங்களே விநாயகர் பெருமான் தான். அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, விநாயகர் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழில தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. இப்ப புரியுதாப்பா ஏன் ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்னு? இந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். இப்ப நான் உங்களை கேக்குறேன், ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும்போது சாதாரண மனிதர்களா பிறந்த நம்மளாம் தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. இப்ப தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்திருக்கோமா? யாருமே பாத்திருக்க முடியாது. யாருமே பாத்திருக்க முடியாது. இந்த ஒரு அப்பு மட்டும்தான் நமக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யாரு? அந்த ஐயா மட்டும்தான். அவர் ஒரு ஆளை வச்சு இந்த நாடகத்தை முடிச்சு போடணும் எப்படியாவது. முன்னாடி உட்கார சொல்லுங்க. ஆமா, விடிய வச்சிடணும் எப்படியாவது. ஆமா, ஆளை தூங்க விடக்கூடாது. நம்மளாவது ஒரு டீயை வாங்கி கொடுத்தாவது முழிக்க வச்சிடணும் ஆளை. அவர் டீ குடிக்கிற மாதிரி தெரியல. ஆமா, இல்ல ஐயா, அவர் ஒருத்தர் தான் நல்லா பேசுறாருன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, அப்படி பேசணும். நாங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க சொன்னாதான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கா, நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்க முடியும் இல்லையாப்பா? தெய்வத்தை நம்ம யாருமே நேர்ல பார்த்தது இல்ல யாருமே. ஆனா மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம். எப்படி? ஒரு ஆபத்தான நம்ம நிலையில இருக்கிறோம். ஆபத்தான நிலையில இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டாரு, தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்ப மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம். ஆனால் தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சித்தர்களுடைய வரலாறு சொல்லுது. இப்ப இறைவனை வந்து நம்மளால பார்க்க முடியல, அதனால இந்த உலகத்திற்கு அந்த இரண்டு இறைவனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதுதான் நம்முடைய தாயும் தந்தையும். நடமாடக்கூடிய தெய்வங்கள், கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்முடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர்
இந்த உலகத்துக்கே தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். அந்த ஈசனை, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போனான். எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாடு திருமொழி கூறிடும் அறநெறி கூட பாட வந்தேன் அவன் எல்லையிலே. சிவராத்திரி. ஆமா, வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது என்ன மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி, வருடத்திற்கு ஒரு முறை வருது மகா சிவராத்திரின்னா என்ன காரணம் தெரியுமா? இந்த மகா சிவராத்திரி எப்படி வந்தது அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது அமிர்தத்தை கடையணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்படி பார்க்கடலை கடையும் பொழுது அதுல இருந்து விஷமாகப்பட்டது வெளி வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டார். உண்டதினால் என்னாச்சு? ஆதிபர சக்தி பார்த்தாங்க, என்னடா அது நம்மளுடைய கணவர் இந்த நஞ்சை சாப்பிட்டா அவருடைய உயிர் போகுமே, இறந்துட்டா அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி நடமாடும்?
ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி என்ன பண்ணாங்க, கண்டத்தை இறுக்கி பிடிச்சாங்க. கண்டத்தை இறுக்கி பிடிச்ச காரணத்தினால என்னாச்சு, விஷமாகப்பட்டது அந்த கண்டத்திலே தங்கிருச்சு. அதனாலதான் அவருக்கு பேரு திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பேர். என்ன இருந்தாலும் விஷத்தை சாப்பிட்டாரா இல்லையா, பொதுவாகவே நம்ம கிராம பகுதியில சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, விஷம் கடிச்சிட்டான், பாம்பு தீண்டிருச்சு அப்படின்னா, விஷக்கடிப்பட்டுச்சுன்னா அன்று இரவு முழுக்க கண் முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா விஷம் தலைக்கேறிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதனால சிவனே ஒரு நாள் முழுக்க இரவு முழுக்க கண் விழித்திருந்த காரணத்தினாலதான் சிவனே கண் விழித்த ராத்திரி சிவராத்திரி அப்படின்ற. ஆமா பாருங்க, சிவனே கண்ணு முழிச்சிருந்தார். ஏன்னா அந்த உலக நலனுக்காக தான் உயிர் போனாலும் பரவாயில்லை என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய நினைத்த காரணத்தினாலதான் அவருக்கு பேரு தியாகராஜன் ஒரு பேரு சிவபெருமானுக்கு. அதனால அப்பேற்பட்ட சிவபெருமான், எதுக்கு தெரியுமா சிவபெருமானை பத்தி இவ்வளவு பேசுறேன், என்ன காரணம், யாருமே நம்மளை கவனிக்கிற மாதிரி தெரியல. இல்லமா அது அப்பையில இருந்து தண்டராசே கண்டுபிடிக்க முடியலையா, நீங்க எப்படி கண்டுபிடிக்க மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க, எதை கவனிக்கிறாங்கன்னு தெரியல. சரி பட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். காதலிக்கிறேன் முருகனை, அதனால தானே காவலுக்கு போகணும்னு சொன்ன உடனே ஏன் சம்மதிச்சேன், முருகனுக்காக காவலுக்கு போகணும்னு சொன்னனாலதான் நான் சம்மதிச்சேன். ஏன்னா அப்பேற்பட்ட முருகனை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவாரு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, அன்னைக்கு விடியதுக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். தூதுவளையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூதுவளையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டா மணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்த எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையை ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். மாமனை தழுவி கட்டிக்கணும். புதுவளையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. கேட்டாலும் என் காதில் ஒலிப்பதெல்லாம் பேருதான் நித்தம் பேருதான். முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், தொண்டையில தான் நினைச்சு பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமே வந்த எந்திரிச்சு நிக்கணும், ரம்பை ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். மாமனை தழுவி கட்டிக்கணும். புதுவளையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா.
இல்லாத முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னைய காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஒருதலை காதல் அது. ஆமாப்பா, இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே. ஸ்பெஷல் காதல் உங்க காதல். இதுக்கு முன்னாடி என்ன ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்களா? அம்மா இத்தனை வருஷமா நாடகத்துக்கு வந்திருக்கீங்க, ஹோட்டல்ல போய் வேலை பார்த்தீங்க. இல்ல சாதாரணப்பட்ட காதல்ங்கற நீங்க ஸ்பெஷல் காதலான்னு கேக்குறீங்களா? இல்ல கல்லல்ல வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டான். சாதா தோசை கேட்டேன், ஸ்பெஷல் தோசையை கொண்டாந்து வச்சுட்டாரு சப்ளையர். நம்ம மேல பாஸ் இங்கிற ஞாபகத்திலே இருப்பீங்களா? ஞாபகத்திலே இருக்கேன். ஆமா, சாதாரணப்பட்ட காதல்னா அப்படி சொல்ல வரலப்பா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமான காதலினுடைய காதல். இந்த தெய்வீகமான காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படிங்கறத உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். அனுப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை.
காதலுடைய காதல் முருகப்பெருமான் மேல. நீங்க எல்லாம் சும்மா தானே உட்கார்ந்திருக்கீங்க 4 பேரும். வாய்ஸ் இருக்க சும்மா இருக்கம்மா. நம்மனாலும் கையை தட்டிக்கிறோம் என்ன பண்றது. ஆமா நீங்க 4 பேர் நேரம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? வந்ததுல இந்த முருகப்பெருமானை தானே காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஆமா அப்பதே சொல்லிட்டியே. நேரம் நீங்க 4 பேர் மேல போய் என்னப்பா அங்க மேல மேலனா அந்த மேல இல்லப்பா. ஏன் தவறாவே நினைச்சுக்கிறீங்க? கொட்டைக்கு மேலயா? இல்லப்பா மேல அப்படினா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்வாங்க இல்லையா? அது மாதிரி மலை மேல ஏறி போய் முருகப்பெருமானை பார்த்து இந்த மாதிரி வள்ளி பொண்ணு உங்களை தான் காதலிக்குது, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது, அதனால சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. விடுங்க இப்பவே கிளம்புறோம். குன்றக்குடி போறோம். நான் போய் முருகன்ட்ட போய் சொல்லிட்டு வர்றேன். வந்துருவாரு இங்க இருந்து நடந்து ஓடியா. அப்பாப்பா நீ உன்னை மாதிரி அப்பா கிடைச்சிட்டா போதும்பா. உண்மையிலே பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே காதலிக்கிறவர் நேரா தேடி போய் அவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? பிள்ளை விருப்பம் தான் நம்ம விருப்பம். என்னப்பா? பிள்ளை விருப்பம் தான். அது போதும்பா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். வாச கருவேப்பிலையே ஏமாமே பெத்த மல்லிகையே. யாரு? நீயா? என்னது? ஊத குளிர் காத்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. கருவேப்பிலையே ஏமாமே பெத்த மல்லிகையே. வாச கருவேப்பிலையே ஏயத்த பெத்த மன்னவனே. ஊத குளிர் காத்து அது ஊசி குத்திர போது, ஊத குளிர் காத்து அது ஊசி குத்திர போது நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. சேலகட்டி நடக்கிற பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒரு இளவு சேலகட்டி நடக்கிற பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒரு அது வேணா விட்டுருடி அட்டை உந்தன் சேர நான் தான் கட்டிக்கடி. இப்போதே அப்பாவா நீயானா ஏன் பாடு என்னாகும் ஆமா. தங்கத்தில வார்த்தது போல உதடும் முருங்கர் மூத்தது போல கருப்பு வைரத்தில செஞ்சது தீகம் கண்டதும் எலசுக்கெல்லாம் வந்திடுமோ. உடம்போ 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 தங்கத்தில வார்த்தது போல உதடும் முருங்கர் மூத்தது போல. பட்டதில்லை மட்டும் பெண் நம்ம கற்போம் கெட்டதில்லை.